மேடம் சொல்லி கொடுக்கறத பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம கிட்ட மூவ் பண்ணுவாங்க. ஓகே. சோ நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வந்தா கூட நமக்கு வந்து அவங்க கிட்ட கேக்குறதுக்கு அந்த ஒரு தயக்கமே இருக்காது. எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, ஆனா எனக்கு இது கத்துக்கணும்னு ஆசைனா கத்துக்கலாம். இதுக்கு படிப்பே தேவையில்லை. ரேட் இவங்க சொல்லி கொடுக்குற விதம் அதெல்லாம் எப்படிக்கா? ரேட்லாம் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட்டும் அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி தான் நான் நடந்துக்கிறது. எனக்கு ஒரு 3 மாச கோர்ஸ் 5 மாசம் ஆச்சுனாலும் சொல்லி தருவாங்க. நம்ம கேப் விட்டு வந்தாலும் அதே ஃபீஸ் தான். உங்க ஏஜ் என்னன்னு சொல்றீங்களா? ஏஜ் 59. 59. ஆரி ஒர்க், டைலரிங், பியூட்டிஷியன் கோர்ஸ், மெஹந்தி கிளாஸஸ், தென் மெஷின் எம்ப்ராய்டரி. வயசு என்னக்கா? எனக்கு 52 நடக்குது. எப்படி சொல்லி தராங்க மேடம்? சூப்பரா சொல்லி தராங்க. மினிமம் ஃபீஸ் உங்ககிட்ட எவ்வளவு மேடம்? மினிமம் வந்து 5000. சொல்லி தர பக்கம் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க மேடம். வந்துட்டு நம்ம கன்வீனியன்ட்டா நம்ம டைம் மாத்திக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆகஸ்ட் 15 மாதிரி தேசப்பற்று அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அப்படியா? 5000 கொடுத்து நான் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்க முடியும்? வீட்டுல இருந்துட்டே நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணாலுமே நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு சிலருக்காகவும் பலருக்காகவும் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது இதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து கோர்ஸ் கத்துக்கிட்டா ஜஸ்ட் ஒரு 5000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வீட்டுல இருந்துட்டு லைஃப் லாங் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், அதுவும் ட்ரெண்டிங்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ. வீட்டுல இருந்தே சம்பாதிக்கணும், நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்காகவும் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சிஸ்டர், வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் சிவகாமி. எங்க இருந்து வரீங்க? நான் சோலையில இருந்து வரேன். சூளையில இருந்து வரீங்க. ஓகே, இந்த கோர்ஸ் நீங்க எவ்வளவு நாளா கத்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2-3 மாசமா 2-3 மாசமா கத்துட்டு இருக்கீங்க. ஆரி ஒர்க் போட்டாக்கா இங்க கழுத்தெல்லாம் வலிக்கும், ஒரு ஏஜுக்கு மேல போட முடியாது அப்படிலாம் சொல்றாங்க. அதுமே முதல்ல கொஞ்சம் வலிக்குது, அப்புறம் சரியாயிடுச்சு. பழகிடுதா? தப்பா நினைக்கலாம். உங்க ஏஜ் என்னன்னு சொல்றீங்களா? ஏஜ் 59. 59. பார்த்தா அப்படி தெரியல. சீரியஸா சொல்றீங்க? ஆமா. ஆனா இந்த டைம்ல வந்து நீங்க இதை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஆமா, இப்பதான் எல்லா வேலையும் முடியுது, அதனால கத்துக்கலாம்னு ஒரு ஆசை. Okay. சும்மா வீட்டுல போர் அடிக்குது. வீட்டுல போர் அடிக்குதுன்னு வந்துருக்கு. சரி, நீங்க இங்க கோர்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருப்பீங்கல்ல இந்த மாதிரி ஆரி ஒர்க்? நான் ஆரி ஒர்க் இங்க பக்கத்துல எங்க இருக்குது யூடியூப்ல பார்த்தேன், அதை பார்த்துதான் வந்தேன். இங்க பொருசுவாக்கத்துல இருக்குதுன்னு அதனால வந்தேன். ஓகே, இது உங்களுக்கு நியர்பைல இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும்னு வந்துட்டீங்க. எப்படி சொல்லி தராங்க மேடம்? சூப்பரா சொல்லி தராங்க. சும்மா உங்க மேடம்ங்கிறதுக்காக இல்ல உண்மையிலேயே மனசுல இருந்து சொல்றேன். ஃபீஸ்லாம் எப்படிக்கா இருக்கு? ஃபீஸ்லாம் கூட பரவாயில்ல. ஓகே, எவ்வளவு நாள்ல நீங்க கத்துக்கிறீங்க? இது வந்து நான் நடுவுல நின்னுட்டேன். கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் இருந்தது, அதனால நின்னுட்டேன். இப்போ தொடர்ந்து வரேன். சரி, இது எப்படி இதை வச்சு நீங்க பிசினஸ் மாதிரி பண்ண போறீங்களா இல்ல உங்க ட்ரெஸ் எங்களுக்கு பண்ணலாம், இப்ப சொந்தக்காரருக்கு கொடுக்கலாம், இப்ப யாருன்னா ஒருத்தர் கேட்டா போடலாம், அவ்வளவுதான். நான் இதுல வைக்கிற மாதிரி ஐடியாலாம் இல்ல. ஆனா 59 வயசுல வந்து இதை கத்துக்கிறதே பெரிய விஷயம். உங்களை பார்த்தா அப்படி தெரியவும். புடவை இது பண்றது கத்துக்கினேன். ஃபிளீட்டிங்கா? ஓகே. அப்புறம் அந்த வேணி பூ வேணி போடுறது அதை கத்துக்கிட்டேன். வீட்டுல உங்களால சும்மா இருக்க முடியலன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல, எப்பனா எனக்கு போர் அடிச்சாதான் நான் பண்ணுவேன். டெய்லரிங் அடுத்தது டெய்லர். நான் 2 பிளவுஸ் போட்டேன். இது ஆரி ஒர்க்கா? சூப்பர்மா. எங்க பொண்ணுக்கு ஒண்ணு போட்டேன், அதுக்கு முன்னாடியே ஒண்ணு போட்டேன். இது இவங்க ப்ராஜெக்ட். இது உங்க ப்ராஜெக்டா? இங்க இதெல்லாம் கொட்டிடாதாக்கா? போட்டேன். இது வந்து அந்த ஃபெவிகால்ல போட்டு ஒட்டல மொத்தம் இது இதுல தைக்கிறது. ஓகே, இவங்க கை உள்ள வச்சு இப்படி போட்டு ஸ்டிச் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, சோ அப்ப ஏஜ் லிமிட்லாம் கிடையாது? அதெல்லாம் கிடையாது. சரி, அப்ப யார் வேணாலும் இங்க வந்து கத்துக்கலாம். யார் வேணாலும் கத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் கத்துக்கலாம். ஓகே, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காயத்ரி மோகன். உங்க அகாடமி பேரு? காயத்ரிஸ் அகாடமி. காயத்ரிஸ் அகாடமி. எத்தனை வருஷமா இது ரன் பண்றீங்க? நான் வந்து 18 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த காயத்ரிஸ் அகாடமி வச்சது 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்புறம் தான் மேடமே இன்டர்வியூ பண்றேன். கிட்டத்தட்ட ஹைப் கொடுக்காத லெவல்ல எங்க மேடம் இப்படி, எங்க மேடம் அப்படி, அவ்வளவு சொல்லி தருவாங்க, இவ்வளவு சொல்லி தருவாங்கன்ட்டு அவ்வளவு ஹைப் கொடுத்தாங்க. எனக்குலாம் எங்க டீச்சரை பத்தி பெருமையா பேச சொன்னா 1-2 டீச்சர் பத்தி மட்டும் தான் நல்லா பேசுவேன். எல்லா டீச்சரை பத்தி அப்படி பேச மாட்டேன். எப்படி நீங்க இவ்ளோ
மூவில எல்லாரும் கூட கனெக்ட் ஆகி இல்ல நான் அடுத்தடுத்த கோர்ஸ் இவங்க கிட்ட தான் படிப்பேன்னு சொல்ற அளவுக்கு எப்படி வந்தீங்க மேடம்? இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்களோட ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியம், அவங்களோட கம்ஃபர்டபுள் தான் நமக்கு முக்கியம். கிளாஸ்ல எப்பவுமே எல்லா ஸ்டூடெண்ட்மே வர ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட்டும் அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி தான் நான் நடந்துக்கிறது. அவங்க எந்த டைம் வந்தாலும் ஓகே, எனக்கு எதுவும் ப்ராப்ளமே கிடையாது. கிளாஸ் ஜாயின் பண்ணி அவங்க டேஸ் கொஞ்சம் மெதுவா கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஓகே, நீங்க என்ன கோர்சஸ் இப்ப சொல்லி தரீங்க? இப்போ ஆரி ஒர்க், டைலரிங், பியூட்டிஷியன் கோர்ஸ், மெஹந்தி கிளாसेस, தென் மெஷின் எம்ப்ராய்டரி. அப்புறம் saree pleatingம் saree பியூட்டிஷியன் கோர்ஸ்லயே saree ப்ரீ ப்ளீட்டிங் வந்துரும், மெஹந்தி கிளாसेस வந்துரும், எல்லாமே அதுல வந்துரும், அதுல இன்க்ளூட் ஆயிடும். ஓகே, மினிமம் ஃபீஸ் உங்ககிட்ட எவ்வளவு மேடம்? மினிமம் வந்து 5000. ஒரு கோர்ஸ்க்கு ஒரு மாதிரி பேசுங்க. இப்போ எனக்கு 3 மாசம் சொன்னீங்க ஆரி ஒர்க்னோட கிளாसेस. இப்போ நான் ரொம்ப பிலோ அவரேஜ்னு வெச்சுக்கோங்களேன், அது இல்லாம நான் ரெகுலரா வர மாட்டேன், அடிக்கடி கட் அடிக்கிற ஸ்டூடெண்ட்னு வெச்சுக்கோங்களேன், அந்த 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுனா என் காசு வேஸ்டா? இல்ல 3 மாசத்துக்கு மேல நீங்க வந்து அந்த பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் 100 ஸ்டிச் சொல்லி தரேங்க. 100 ஸ்டிச்சஸ் வரும். அதுல வந்து நீங்க 10,000 வர்த் இருக்க ப்ளவுஸ் கூட போடலாம். ஓகேங்களா? அந்த 100 ஸ்டிச் முடிக்கிற வரைக்கும் நான் ஃபீஸ் வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? அந்த அதே 5000 தான். ஓகேங்களா? அவங்க லீவ் போட்டாலும் ஒன்னும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க சிச்சுவேஷனுக்கு அவங்க லீவ் போட தான் செய்வாங்க. அவங்க ஒன்னும் வேணும்னே லீவ் போடுறது கிடையாது. அவங்க சிச்சுவேஷன் இருக்கிறதுனால லீவ் போடுறாங்க. லேடிஸோட சிச்சுவேஷன் இப்படி அப்படி இருக்கும், அதனால நீங்க அது முடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு அதே ஃபீஸ் தான் வச்சிருக்கேன். அதே ஃபீஸ் தான் வச்சிருக்காங்க. லீவ் போட்டாலும் நான் கால் பண்ணி கூப்பிடுவேன். சொன்னாங்க சிஸ்டர் ஒருத்தவங்க, பின்னாடி அடுத்த கிளிப்பிங் வரும் பாத்துக்கோங்க. மேடம் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க, லீவ் எல்லாம் போட்டது போதும், ப்ளீஸ் வாங்க வந்து கத்துக்கோங்க அப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு சீனியர் ஆர்டிஸ்டும் இங்க வந்து கத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப பியூட்டிஷியன் எல்லாம் கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இங்க கத்துக்கிட்டேன்னா நம்பி போய் ஒரு பிரைடல் பண்ண முடியுமா என்னால? தாராளமா பண்ணலாம். ஏன்னா நானே பேசிக் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் சிஸ்டர். அதை வச்சு எனக்கு பேசிக் மேக்கப் போட்டாலே நான் பூத மாதிரி தான் தெரியுறேன். அந்த அளவுக்கு தான் நான் கத்துக்கிட்டது, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது அவ்வளவுதான் பேட்டர்ன். இப்ப நான் ஒரு பிரைடலுக்கு போய் நான் அப்படி போட்டேன்னா என்னத்துக்கு அவருக்கு? இப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸும் இங்க இருக்குது, பியூட்டிஷியன் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்ட் கோர்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பார்லர் வைக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி சொல்லி தருவாங்க. ஓகே, அதே மாதிரி பிரைடுக்கு மட்டும் தான் நம்ம போறோம், ஈவென்ட்டுக்கு மட்டும் தான் அட்டெண்ட் பண்றோம்னா அதுக்கேத்த மாதிரி கோர்சஸும் இருக்கு. இப்போ எல்லாமே ஒண்ணா கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு என்ன பிரையாரிட்டியோ அந்த பிரையாரிட்டில கத்துக்கலாம். டைம் இருக்குது, எனக்கு வந்து வசதி இருக்குது, பார்லர் வச்சு ரன் பண்ணுவேன்னா நீங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்துக்கலாம். இல்ல எனக்கு பார்லர்லாம் வைக்க முடியாது, நான் வீட்லயே வந்து பிரைடுக்கு மட்டும் போறேன் அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் கத்துக்கலாம் நீங்க. அதுல வந்து சாரி ட்ரைப்பிங்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்துரும், கவர் ஆயிடும். இன்க்ளூட் ஹேர் ஸ்டைல்ஸ் தனியா எடுக்கிறோம், அதுக்கப்புறம் மேக்கப் கோர்ஸ் எடுக்கிறோம், எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். ஒரு பிரைட் ரெடி பண்றது, ஒரு க்ரூம் ரெடி பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி. நீங்க ஒன்லி லேடீஸா ஜென்ஸும் அலௌடா சிஸ்டர்? ஜென்ஸும் அலௌடு தான். ஏன்னா இப்போ வந்து ஆரி கிளாஸஸ் வந்து ஜென்ஸும் வந்து கத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஓகே, போத் வரலாம். இப்போ இவங்களுக்கு தனி சென்டர், அவங்களுக்கு தனி ஆமா, 2 ரூம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு ரூம்ல ஒருத்தங்களுக்கு வர வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் ஆரி ஒர்க் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த 3 மாசத்துல நீங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஜஸ்ட் காமிச்சிட்டு ஒரு பிரைடல் ஒர்க் போடாம நான் உங்ககிட்ட எஸ்கேப் ஆக முடியுமா? இல்ல நானும் சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டு போக முடியுமா? இல்ல உங்க டெஸ்ட் எல்லாம் வைப்பீங்களா? சர்டிபிகேட்டே கிடையாது. அந்த ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஒரு பிரைடல் ப்ளவுஸ் போட்டு காட்டணும், அதுவும் நான் சொல்ற டிசைன் தான் போடணும். நீங்க சொல்ற டெஸ்ட் வச்சாதானா? சர்டிபிகேட்டே கிடையாதுன்னா நான் சர்டிபிகேட்டே தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த பிரைடல் ப்ளவுஸ் போட தெரியாது, எனக்கு மார்க்கிங் பண்ண தெரியாது அப்படின்னா நான் உங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே விட மாட்டேன். உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நான் தான் சொல்லணும், அவங்க சொல்லக்கூடாது. ஆமா, இப்போ வந்து எக்ஸாம் பேப்பர் நீங்க எழுதிட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ண முடியுமா? அதுக்கு क्वेश्चन பேப்பர் நீங்களே ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. நான் தான் அதுக்கு பண்ணுவேன். சில சென்டர்ல ஏறி திரும்ப இந்த क्वेश्चन கேட்டேன். சில சென்டர்ஸ்ல பார்த்து 3 months ஆயிடுச்சு, நான் சென்டர் போனேன் 3 மாசத்துக்கு 5 மாசம் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு சென்டர் வைக்கிறாங்க. அவங்க கிட்ட கொடுத்த பிளவுஸ் எல்லாம் என்ன லட்சணம் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். 5000 10,000 வேஸ்டா போனது தான் மிச்சம். ஒரு பிளவுஸுக்கு 5000 வாங்குறாங்க. மார்க்கிங் சரியில்லை, ஸ்டிச்சிங் சரியில்லை, அந்த பீட்ஸ் அப்படியே கொட்டுது, ஸ்டிச் பண்றேன்னு சொல்லி ஃபெவிகால் போட்டு ஒட்டி இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு நஷ்டமாச்சு. அதனால நான் அவங்க கிட்ட கேக்குறேன். இல்ல அவங்க வந்து கத்துக்கிட்டு முடிச்சிட்டு போறவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பேனா, அப்ப ஆர்டர்ஸ் கொடுக்கும் போது அவங்க எப்படி போடுறாங்க அதெல்லாம் கவனிச்சுட்டே தான் இருப்பேன். லூஸா போடுறாங்களா இல்ல டைட்டா பர்ஃபெக்டா போடுறாங்களா அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாலும் பயப்படுவாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன்னா மேம் நான் பர்ஃபெக்டா போடணும் மேம், டைம் எடுத்துக்கங்கப்பா, ஆனா கரெக்டா போட்டு கொடுத்துருங்க. அப்ப உங்க கண் எதிர்க்க அந்த நீங்க சொல்ற டிசைன் போட்டு காமிச்சாதான் நீங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவீங்க. கண்டிப்பா. ஓகே, உங்க சர்டிபிகேட் வச்சு நான் லோன்
எடுக்க முடியுமா மேடம்? தாராளமா எடுக்கலாம். ஓகே, எனக்கு இன்னொரு டவுட். இப்ப நான் படிக்கல, எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, ஆனா எனக்கு இது கத்துக்கணும்னு ஆசைனா கத்துக்கலாம். இதுக்கு படிப்பே தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. ஓகே, இப்ப நம்ம சர்டிபிகேட்லாம் வாங்கணும்னா அதுக்கு ஒரு மினிமம் எஜுகேஷன் குவாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது? அது இல்ல, நம்ம வந்து கைத்தொழிலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது, நார்ம்ஸே கிடையாது, ரூல்ஸும் கிடையாது. ஓகேங்களா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யார் வேணா கத்துக்கலாம், ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஓகேங்களா, இப்ப வந்து 62 இயர்ஸ்ல கூட வந்து கத்துக்குறாங்க. 2 பேர் பார்த்தேன், 52ல ஒருத்தர் இருந்தாங்க, 59ல ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆமா, அதுவும் இல்லாம 62லயே கூட வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. டி நகர்ல இருந்து நம்ம 2 வீலர்ல வருவாங்க, 8:30க்கு வருவாங்க. காலையிலேவா? நைட்டா? 8:30 to 9:30 வருவாங்க. உங்களோட ஓபனிங் டைம் என்ன? மார்னிங் 10 o'clockல இருந்து 8 வரைக்கும் இருப்பேன். அவங்க 8:30க்கு தான் வராங்க? அவங்க இல்ல, அவங்க வந்து எப்போ ஒரு நாள் தான் வருவாங்க, முன்னாடியே சொல்லிடுவாங்க. 8:30ல இருந்து 9:15 வரைக்கும் இருந்து போட்டுட்டு போவாங்க. அந்த டைம்ல நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைம். அதாவது உங்க ஸ்டூடண்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஒரு மினிமம் ஒரு 5000 கொடுத்து நான் கத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன், நான் எந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்க முடியும்? ஒரு மினிமம் அமௌண்ட் மினிமம் வந்து 1 வீக்குக்கு ஒரு 5000 வர்க் போட்டீங்கன்னா கூட 20,000 earn பண்ணலாம் மாசத்துக்கு. 4 ப்ளவுஸ் மினிமம். ஓகே, ஏன்னா அவங்க மெதுவா பொறுமையா போட்டா கூட 1 வீக்ல போட்டுறலாம். ஏன்னா வீட்ல பசங்க எல்லாம் நீங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு, ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு, அந்த ஒரு மீன் டைம் இருக்கும்ல, ஒரு 10 to evening 3 வரைக்கும் டைம் இருக்குன்னா அந்த டைம்ல நீங்க தாராளமா போடலாம். இன் கேஸ் எனக்கு நிறைய டைம் இருக்குன்னா இன்னும் நிறைய ப்ளவுசஸ் போடலாம். ஏன்னா நம்ம வந்து சிம்பிள் ஆரி ஒர்க்ல ஸ்டார்டிங்கே 1000 தான். ஓகே, ப்ளவுஸ் ஸ்டார்டிங் சிம்பிள் ஒர்க்கே 1000 தான். 1000ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து 1 வீக்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டா கூட 7 நாளைக்கு 7 ப்ளவுஸ் ஆச்சு, 7000 ரூபாய் ஆச்சு. ஒரு நாள் நம்ம லீவ் விட்டனா கூட 6000 ரூபாய் ஆச்சு. சரி சிஸ்டர், இப்போ என்னால போயிட்டு இன்னொருத்தட்ட புதுசா ஆர்டர் எடுக்க முடியல, நீங்க எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்கன்னா நான் கொடுப்பீங்க? ஆர்டரும் கொடுப்பேன். ஆர்டர் எப்படி எடுக்கிறது, எப்படி நம்ம எடுக்கணும், அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆர்டர் நம்ம எப்படி வாங்கணும்ங்கறது சொல்லி கொடுப்பேன். அந்த மூளை சலவை சொல்லி கொடுத்து. ஆமா, அது மூளை சலவைன்னு சொல்றதை விட இப்ப வந்து ஒரு வெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மாப்பிள்ளை பொண்ணுல இருந்து பாட்டி, அம்மா, அத்தை, நாத்தனார் எல்லாருமே போடுறாங்க. பேபிஸ் கூட இப்ப போடுறாங்க. பேபிஸ்ல பட்டுப்பாவாடை சட்டையில இருந்து பிளவுஸ், சுடிதார், அது எல்லாமே போடுறாங்க. ஜென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்குல அங்கெல்லாம் அந்த டிசைன் போடுறாங்க. மாப்பிளைக்கு போடுறாங்க, பாக்கெட்ல பார்டர் வைக்கறாங்க. பார்டர்ல இப்படி ஒரு வி ஷேப் வரும்ல, அதுல கூட அவங்க வைஃபோட நேம், அவங்க அப்பா அம்மா நேம் இந்த சைடு போடுறாங்க. அதெல்லாம் காலர்ல போடுறாங்க நேம்ஸ், சாரியோட பல்லுல போடுறாங்க மாப்பிள்ளை பொண்ணோட பேரு. அது எல்லாமே போடுறதுனால கண்டிப்பா ஒரு வெட்டிங் எடுத்துக்கிட்டாலே ஒரு 50,000 கிட்ட நம்மள ஆரி ஒர்க்லயே இருக்குது வருது. ஓகே, நீங்க அப்ப அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. உங்க இன் அண்ட் அரவுண்ட் யாராவது ஒரு ஃபேமிலி கல்யாணம் ரன் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணனும், எப்படி ஆர்டர் எடுக்கணும், எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஆன் டைம்ல எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். இங்க பக்கத்துல வந்து ஓட்டேரியில வந்து 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து இங்க முடிச்ச கையோடவே வீட்லயே வந்து பார்டர்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இது தனியா பிசினஸ் பண்ணனும். இப்ப நம்ம பிரைடல் மட்டும் எடுக்காம இது தனியா நான் ஒரு பிளவுஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறேன், இந்த மாதிரி ஆரி ஒர்க் போடுறேன், இல்ல சாரி புதுசா எடுத்து அதுல மட்டும் சின்னதா போட்டு சேல்ஸ் பண்றேன்னா அதுக்கான ஐடியாஸ் கண்டிப்பா. ஓகே, அதுக்கேத்த மாதிரி தான் பேமெண்ட்டும் நம்ம வாங்குவோம். இப்ப வந்து பாரிஸ்ல வந்து 1000 ரூபீஸ்க்கே டிசைன்ஸ், பிரைடல் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம போடுறோம்னா அங்க வந்து ஓல்டு பீட்ஸ் ரொம்ப நாள் ஆயிருக்கும், அவங்க போட்டு அப்படியே வச்சிருவாங்க. அது எப்ப சேல்ஸ் ஆகுதோ ஆகட்டும், ஓல்டு ஸ்டாக். ஓகே, அத அப்ப அந்த தோல் உரியறது, கலர் ஃபேட் ஆயிருக்கு, எல்லாமே இருக்கும் அதுல. ஆனா அவங்க பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. அத ரேட் எனக்கு கம்மியா வேணும்ன்றவங்க வாங்கிட்டு போய்டுவீங்க. பட் அது ஸ்டிச்சிங் காஸ்ட் கூட நமக்கு வர்த் இருக்கு, ரைட்டா? ஆனா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷா போட்டு ஃப்ரெஷா கொடுக்கிற மாதிரி நீங்க ரெடி பண்ணி அனுப்புவீங்க. கண்டிப்பா. ஓகே, இதுல ஆரி ஒர்க் வந்து இன்னுமே கூட ஒரு 20 இயர்ஸ்க்கு இது அசைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க தலகாணி உரையில போட்டு கேக்குறாங்க, அப்புறம் சாரில கேக்குறாங்க, பட்டுப்புடவையில கேக்குறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நார்மல் சாரி இருக்குல்ல, அதுக்கே பாத்தீங்கன்னா இப்படி தொங்குற மாதிரி, அதுக்கு பேர் என்ன சிஸ்டர்? ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சு கேக்குறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வர்க் இருக்கு. அதே போல நம்மளுக்கு தச்சுக்கிட்டோம்னா கூட நம்மளுக்கு ஒரு 5,000ல இருந்து 10,000 வரைக்கும் நம்மளுக்கு மிச்சமாகும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே, ஹாய் சிஸ்டர். உங்க பேரு? என் பேர் சசிகலா. சசிகலா, எங்க இருந்து வரீங்க? நான் கீழ்பாக்கல இருந்து வரீங்க. இந்த அகாடமில ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? நான் ஜாயின் பண்ணி ஒரு 1.5 months ஆகுது. 1.5 month ஆகுது.
இங்க வர்றதுக்கு முன்னாடி நீ யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுனால நிறைய பேர்ட்ட விசாரிச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி விசாரிக்கும் போது அதுக்கும் காயத்ரி அகாடமிக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க? ஆக்சுவலா நான் எடுத்தோடனே நான் பார்த்தது என்னோட இன்னும் அரௌண்ட்ல தான் நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மேடமோடது தான் நிறைய பாக்குற மாதிரி இருந்துச்சு, பிடிச்சும் இருந்துச்சு எனக்கு. சரி சொல்லிட்டு எனக்கு ஒன்னும் நியர்பையா இருக்கு. ஓகே, சோ வந்து நான் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே மேடம் அகாடமி தான். சோ வந்ததுமே எனக்கு வந்து பக்கத்துல இருக்கணும், நான் வந்து உடனே ஜாயின். ஓகே, நீங்க வேற யார்ட்டும் விசாரிக்கவே இல்ல? மத்த சென்டர்க்குலாம் போகவே இல்ல? போகல. ஓகே, இதனோட ரேட், இவங்க சொல்லி கொடுக்குற விதம் அதெல்லாம் எப்படிக்கா? ரேட்லாம் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. ஓகே, மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது இந்த அகாடமி வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ஓகே ரேட் எல்லாமே. அதே மாதிரி மேடம் சொல்லி கொடுக்கறது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம கிட்ட மூவ் பண்ணுவாங்க. ஓகே, சோ நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வந்தா கூட நமக்கு வந்து அவங்க கிட்ட கேக்குறதுக்கு அந்த ஒரு தயக்கமே இருக்காது. ஓகே, எத்தனை தடவை கேக்குறது? அப்படி எத்தனை வாட்டி கேட்டா கூட ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா நமக்கு மூவ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட. ஓகே, சோ நமக்கு டவுட் ஆகுது, திரும்ப நம்ம எப்படி கேக்குறது அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கே இருக்காது நமக்கு. கேட்டுட்டு நமக்கு வந்துச்சான்னு கூட மேடம் திரும்பி கேட்பாங்க, வந்துச்சாப்பா அது கரெக்டா இப்ப வந்துருச்சு அப்படின்னு நம்ம கேட்பாங்க. சோ நம்ம ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண முடியுது, அதனால கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுக்கு நம்ம படிச்சிருக்கணும் அப்படி இருந்தாதான் இதெல்லாம் புரியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், எனி ஏஜ் லிமிட், எனி லாங்குவேஜ் எது வேணாலும். மேடம் வந்து தமிழ்லயும் சொல்லி தராங்க, அவங்க மதர் டங்லயும் சொல்லி தராங்களா? ஆமா, தெலுங்குலயும் சொல்லி தராங்க. ஓகே, சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயும் போல செக் பண்ணலன்னாங்கல்ல, பட் ரேட் கேட்கும்போது பாருங்க மொத்தத்தை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட். நம்ம இல்ல விசாரிக்கல. நமக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்லயே என்ன சொல்லுவாங்கன்னா 6 நாளுமே 10க்கு மேல, அத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இவங்களத நான் ரேட் பார்க்கும்போது எனக்கு அதுவுமே ஒண்ணு, நான் எனக்கு ஒன்னும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு, ரேட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஓகே, அதனால அதுக்கேத்த மாதிரி டைமிங்ஸும் நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கும். நமக்கு வீட்ல நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம். சோ நமக்கு அதுக்கேத்த மாதிரி நமக்கு டைம் வந்து எப்போனாலும் வந்துட்டு போகலாம். ஓகே, நீங்க இப்ப மார்னிங் பேட்ச் போடுறீங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒர்க் இருக்கு, ஆஃப்டர்நூன் வரலாம், ஈவினிங் வரலாம், நான் அதை மாதிரிலாம் வந்திருக்கிறேன். இப்ப என்னோட சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருக்கிறா, இப்போ வந்து போர்டு எக்ஸாம்லாம் வரதுனால ஸ்கூல் டைம் மாறிடும் உங்களுக்கு, அந்த ஆஃப்டர்நூன் ஸ்கூல் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம கன்வீனியன்ட்டா நம்ம டைம் மாத்திக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி, இப்ப இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வருதா இல்ல கஷ்டமா தான் இருக்கு? ஆரி ஒர்க்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் அப்படிலாம் ஸ்டார்டிங் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. பட் நம்ம ஒன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கு. ஓகே, இது நீங்க போட்டதா? இது மாதிரி நீங்க எத்தனை பேட்டர்ன் போட்டிருக்கீங்க? நான் இது வந்து இது ஒன்னு போட்டிருக்கேன், அப்புறம் இன்னும் ஒன்னு போட்டிருக்கேன். இது வந்து பிரைடல் பீட் ஒர்க், இன்னொன்னு வந்து ஜர்தோசி அந்த மாதிரிலாம். இதுல இன்னும் நிறைய எவ்வளவு வெரைட்டிஸ் சிஸ்டர் இருக்கு. இதுல வந்து இருக்கு நிறைய, ஒரு மொத்தம் டோட்டலா 100 ஸ்டிச்சஸ் கிட்ட இருக்கு மேடம் கிட்ட கத்துக்கிறதுக்கு. சோ நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் நான் ஒரு பர்சனலாவே ஒரு பிளவுஸ் போடணும்னா கூட மேடம் கிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நெட்ல பாத்துட்டு கூட எனக்கு வேணும்னு கேட்டாலும் அதையும் பண்ணி தராங்க. நீங்க எப்படி பிசினஸ் வைக்கிற மாதிரி பிளானா இல்ல உங்க ட்ரெஸ்? இல்ல, கண்டிப்பா பிசினஸ் பிளான் தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. அதுக்கும் எனக்கு ப்ரமோஷன்ஸ் கூப்பிடணும். இவங்க வந்து ஆரி ஒர்க் கடை ஓபன் பண்ணாங்கன்னா அதுவும் நம்ம ப்ரமோஷன் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த புருஷவாக்கத்துல இல்ல இன்னும் அரௌண்ட் எங்க வண்ணாரப்பேட்ல எல்லாம் இல்ல சிஸ்டர், அங்க எல்லாம் கொஞ்சம் போடுங்க. ஃப்ரீ ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறேன் பாருங்க, எந்த ஏரியால நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you, all the best, all the best. இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு போல 3D எஃபெக்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய். உங்க பேரு? பானு. எங்க இருந்து வரீங்க? மாத்தூர்ல இருந்து வரீங்களா? ஓகே, இந்த அகாடமி எப்படி சூஸ் பண்ணீங்க? நெட்ல சர்ச் பண்ணீங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல இது பெஸ்ட்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? இவங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தேன், அதுல ஸ்டூடண்ட்ஸோட அந்த ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது பிடிச்சிருந்தது, அதனால ஜாயின் பண்ணிட்டேன். நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இது எந்த ஸ்டேஜ்க்கா? அட்வான்ஸ்டு வந்தாக்கவா இது இல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜா? அட்வான்ஸ்ட். நீங்க எவ்வளவு நாளா இங்க படிக்கிறீங்க? 1.5 மந்த்லயே அட்வான்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சீக்கிரமா கத்துட்டோம்னா சீக்கிரமாவே கத்துக்கலாம். லீவ்லாம் போடாம வந்து சீக்கிரம் வந்துடலாம். சரி, இன்கேஸ் நான் ரொம்ப பிலோ அவரேஜ்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி கொடுத்தாதான் நான் கத்துப்பேன்னா, எனக்கு ஒரு 3 மாச கோர்ஸ் 5 மாசம் ஆச்சுனாலும் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு அதெல்லாம் கிடையாது. அதே பேமெண்ட் தான். அப்படியா? நிஜமாவே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நிஜமாவே நம்ம வந்து எவ்வளவு நாள் நம்ம கேப் விட்டு வந்தாலும் அதே ஃபீஸ் தான். சரி, இன்கேஸ் திடீர்னு எனக்கு வரும்போது ஒரு டைஃபாய்டு வந்துச்சு, 1 மந்த் நான் லீவ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. கேப் விட்டு வந்தாலும் அதை திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. அதே ஒரே ஃபீஸ் தான். நம்ம கேட்குற ஸ்கெடியூல் டைம் நம்மளுக்கு கிடைக்கும். டைமிங்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரலாம். நான் லாங்ல இருந்து வரேன், இருந்தாலும் எனக்கு எந்த டைம் தோணுதோ அந்த டைம் வந்தாலும் அவங்க
சூப்பர்க்கா. இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இவங்களே சஜஸ்ட் பண்ணிடுவாங்களா? எங்க ஹோல்சேல்ல கிடைக்கும் இல்ல நான் வாங்கி தரேன் அதெல்லாம் கேட்டா சொல்லிடுவாங்க. எல்லாமே சொல்லி தந்துருவாங்க. ஓப்பனா இருக்காங்களா? ஓப்பனா இருக்கா, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. சரி. எது கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் லேடிஸ் யாராவது வரணும் கத்துக்கணும்னு நினைச்சாக்கா காயத்ரி அகாடமிக்கு வரலாமா? கண்டிப்பா வரலாம். ஷூராவா? நிஜமாவா? ஓகேக்கா. ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களாங்க. தேங்க்யூக்கா. இவங்களோட ஹேர் நேச்சுரலாவே ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கு. பட் நேச்சுரல் ஹேரே இப்படிதானா? ஹாய் சிஸ்டர், உங்க பேரு? என் பேரும் காயத்ரி. உங்க பேரும் காயத்ரியா? என்னங்க அதனாலே இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா. நிஜம். அப்ப எங்கேயுமே நீங்க விசாரிக்கவே இல்ல, டைரக்டா இங்க வந்து ஜாயின் விசாரிச்சேன், உண்மையை சொன்னா விசாரிச்சேன். ஓகே. விசாரிச்சேன், பட் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. டைமிங் பிளஸ் ஃபீஸும் கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. ஓகே. அதனால எந்த ஏரியால இருந்து வரீங்க? நான் புருஷவாக்கம் தான். ஓகே. காயத்ரி அகாடமில வந்து படிக்கிறீங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஆரி ஒர்க் இல்ல டெய்லரிங்கா? ஆரி ஒர்க் முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் அதுதான். ஓ, ஃபர்ஸ்ட் பேசிக் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவங்க எல்லாம் பண்றத பார்த்து இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆரி ஒர்க் வந்துருச்சு. அதுவும் இன்ட்ரெஸ்ட். மேமும் நல்லா சொல்லி தராங்க. சோ கொஞ்சம் கத்துக்கலாம்னு ஒரு ஆசை. கத்துக்கலாம்னு ஒரு ஆசை. பாருங்க, சும்மா இருக்கிறது போர் அடிக்குதுன்னு வந்துட்டு ஒரு டெய்லரிங் கத்துக்கலாம்னு வந்து இப்ப ஆரி ஒர்க் பொட்டிக்லாம் வச்சாக்க ஆரி ஒர்க் கம்பல்சரி தேவைப்படும். அந்த மாதிரி மாறுறாங்க. நீங்க எப்படிக்கா உங்களுக்கு மட்டும் பண்ற மாதிரியா? எனக்கு மட்டும் தான். சும்மா ஒரு ஹாபிக்காக நான் வந்தேன். பட் இங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. எனக்குமே இப்ப நான் வந்து பிளவுஸ் வரைக்கும் கத்துட்டு போயிடலாம் வேண்டாம்னு நினைச்சேன். பட் முடியல. நீங்க ஜாலியா உங்களுக்கு. சரி, அப்போ பைசா ஃபீஸும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா தான் இருக்கு. கம்ஃபர்ட்டபிளா நமக்கு எப்படி சொல்றது, மத்த இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணா இது ரொம்ப கம்மி தான். அப்படியா? சரி. ஆனா அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் அது ரேட் கம்மியா இருக்கிறதுனால குவாலிட்டி ஆஃப் அங்கெல்லாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எடுப்பாங்க. இங்க நமக்கு அப்படி இல்ல. நம்ம 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட நம்ம இருக்கலாம். நம்ம எப்படி சொல்றது, அவங்களா போன் சொல்றதுக்கு நம்ம இங்க இருக்கலாம். ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏமா உன் டைம் முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படி இல்ல யாரும் சொல்ல மாட்டாங்களா? அதே மாதிரி நமக்கு நானும் நிறைய லீவ் போட்டு தான் வருவேன். நீங்க காலேஜ் கட்டடிக்கிற ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். அப்படி இல்ல, கொஞ்சம் எனக்கு வேற ஆபீஸ் ஒர்க் அதெல்லாம் இருக்குமா. சோ அதனால நீங்க வர்க்கும் பண்றீங்க, இது ஹாபிக்காகவும் கத்துக்கிறீங்க. அதனால தான் நான் இந்த மெயின் சூஸ் பண்ணேன். ஏன்னா இது நம்ம வந்து லீவ் போட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ சாட்டர்டே ஃபுல் டே கூட வந்து நம்ம கத்துக்கலாம். ஓகே. இது கொஞ்சம் லக்ஸூரியஸ் இல்ல? லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா திடீர்னு யாராவது பத்திரிக்கை வைக்க வரேன், நான் லீவ் போடுற வேண்டியதா இருக்கும். இல்ல குழந்தைக்கு எதனா உடம்பு சரியில்லை, இல்ல திடீர்னு ஆபீஸ்ல ஹஸ்பண்டுக்கு எதனா ஒண்ணுனா கூட நம்ம லீவ் போடுற மாதிரி ஆயிடும். எல்லாத்துக்கும் நம்ம தான் லீவ் போடுற மாதிரி ஆயிடும். சோ அதெல்லாம் வந்து ஒரு சில இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா இந்த 3 மந்த்ஸ்க்குள்ள நீ வரலன்னா நான் என்னமா பண்றது அப்படின்றவாங்க. அந்த கோர்ஸ் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்பாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. 1 இயர் கூட நம்ம கத்துக்கலாம் பொறுமையா. அதுக்காக 3 மாசம் கோர்ஸ் 1 வருஷம் எல்லாம் கத்துக்காதீங்க. புரியுது. ஒன்னும் சொல்ல மேம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, உங்க மேம்க்கு எல்லாரும் நீங்க கொடி தூக்குறீங்க. மேடம் வாழ்க, மேடம் வாழ்க. அப்படியா? சரி. அப்போ யாரோ ஹாபிக்காகவோ இல்ல பிசினஸ் பண்றதுக்காகவோ வரன்றவங்க இங்க வந்து தாராளமா கத்துக்கலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். உங்க பேரு? என் பேர் பாலசுந்தரி. பாலசுந்தரி. ஓகே. எங்க இருந்து வரீங்க? முகப்பேர்ல இருந்து. இது என்ன உங்களுக்கு ஆகஸ்ட் 15 மாதிரி தேசப்பற்று அவங்களது? ரொம்ப அதிகம். அப்படியா? நிஜமாவா? நிஜமாவே தான். ஓ, நான் ஏதோ சாமியை வேண்டிட்டு குபேரரு சாய்பாபா நினைச்சேன். ஆனா தேசப்பற்று ரொம்ப முக்கியம். அப்படியா? ஏங்க இதெல்லாம் இந்திஸ் வீடியோல போடுங்க எடிட்டர் ப்ளீஸ். இல்ல, எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது. நான் என்னைக்கே மிஸ் பண்ணிட்டா கூட எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இருக்காங்க அவங்க எல்லாரும், ஏன் மேடம் பச்சை குங்குமம் என்ன ஆச்சு, ஆரஞ்சு கலர் குங்குமம் என்ன ஆச்சு கேட்பாங்க. நடுவுல ஒயிட் வச்சிருந்தேன். அது கச்சையெல்லாம் வந்து கோயில் எல்லாம் போனா உபதி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை எடுத்து இப்படி பண்ணும்போது நடுவுல வந்துரும். அது நேச்சுரலா வந்துரும். நேச்சுரலாவே தேசப்பற்றோட இருக்கும். சரி, ஓகே. நீங்க இங்க என்ன கல்யாணம் பண்றீங்க? நான் தையல் கிளாஸ். தையல் கிளாஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எடுக்கிறீங்களா? ஆமா. ஓகே. எவ்வளவு 2 மாசம் அது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் என்ன சரி பிளவுஸ் தச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் போலாம். ஏன்னா 2மே முடிக்கணும் ஒரே ஆர்வமா இருக்கேன் நானு. ஏன்னா மேடம் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. சொல்லித்தர காயத்ரி மேடம். காயத்ரி மேடம் வந்து யாரும் இப்படி இங்க இருந்து வரவங்க வந்து அவங்ககிட்ட ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா காசு கொடுத்துட்டாங்களா? எல்லாரும் நான் உண்மையாலுமே சொல்றேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு திருவண்ணாமலை நான் கத்துக்கினேன். அம்மாவோட திருவண்ணாமலை டெய்லரிங் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன். ஓகே. இப்ப இல்ல, நான் சொல்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி. ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் அந்த அளவுக்கு அந்த சொல்லி மேடம் வந்து அவ்வளவு இல்ல, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க வந்துட்டு. அது அவங்க பார்த்தாலும் பயம்தான். ஒரு
கத்துக்கணும்ன்ற எண்ணம் வராது. கிளாஸ் போகணும்னாலே வந்து பயந்து போவோம். ஐயோ இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களே, ஏன்னா வந்து தப்பு பண்ணிட்டா கூட அது வந்து கொஞ்சம் கூலா சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து வரும் நம்மளுக்கு. அவங்க வந்து ஸ்டிக்கா ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பயம். ஸ்டிக்கா அவங்க நம்மள இது பண்ணிருக்காங்க. ஆனா காயத்ரி மேடம் வந்து அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கு வந்துட்டு சொன்னாங்க, ஒரு அம்மா வந்துட்டு 1 வருஷம் முன்னாடி காசு கட்டு போனாங்களா, அவங்க நாங்க வந்தாங்க வந்திருக்காங்க, இவங்க வந்து 1 வருஷம் முன்னாடி கட்டிட்டு போனாங்க, இன்னைக்கு வந்துருக்காங்க சொன்னாங்க. அப்பா பயம். பரவாயில்ல, காசு கொடுத்தாலும் வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு வரலாம் போல இருக்கு. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, வேலைக்கு போறவங்க இருக்காங்க, ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க எல்லாமே இருக்காங்க. அப்ப வந்து நம்ம வேலையை முடிச்சிட்டு நம்ம வந்து இங்க ஃப்ரீயா பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு கொடுத்துருக்காங்க மேடம். யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா பைசாவும் கம்மி. அதே மாதிரி வந்து நம்ம விருப்பம் தான் வேலையை முடிச்சுட்டு வரலாம். இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டுல வேலையை முடிச்சுட்டு வரலாம். இங்க அது அந்த சொல்லித்தர பக்கம் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க மேடம் வந்துட்டு. எல்லாரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மேடத்தை வந்துட்டு. நான் வந்து சினி ஃபீல்டுல இருக்கேன். சீரியல் படம்லாம் பண்ணிருக்கேன். சீரியல் பாக்காதனால கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் போய் இப்ப இல்ல. முன்னாடி வந்துட்டு குலதெய்வம், வம்சம் இதெல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். டாக்டர் பண்ணிருக்கேன், மூவி பண்ணிருக்கேன். நம்ம போய் உங்களத கண்டுபிடிச்சு எடுத்து மாண்டேஜ்ல அட்டாச் பண்ணலாம். நான் வச்சிருக்கேன் செல்ல. நீங்க எனக்கு கொடுங்க, அட்டாச் பண்ணலாம். ஓகே, எல்லாம் பாத்துருக்கேன். எனக்கு அதே போறதுல கேளுங்களா, இப்ப கூப்பிடுறாங்க என்ன சீரியல் கூட போல நானு. ஏன்னா அது வந்து ஒரு 15 வருஷம் போயிட்டேன் நானு, வெறுப்பாயிடுச்சு. இது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு. நம்மளுக்கு கைத்தொழில் மாதிரி எப்பவுமே நம்ம வயசானாலும் சரி வயசானாலும் சரி யாரையும் நம்பி நம்ம ஹஸ்பண்டே நம்ப தேவை. நம்ம சுய நம்ம கால்ல நிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 பிளவுஸ் தச்சா கூட போதுங்க. இந்த பிளவுஸ் ஆரி ஒர்க் 1 தச்சா கூட நம்ம யாரும் எதிர்பார்க்க தேவை. எவ்வளவு சம்பாதிக்கலாம்க்கா ஒரு பிளவுஸ் ஆரி ஒர்க் போட்டீங்கன்னா? குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 3000 வீட்ல இருந்து 3000 ரூபாய் ஒரு நாளைக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துக்கோங்க. அதுவும் ஒரு சினி ஆர்டிஸ்ட் சொல்றாங்க, சினிமால சம்பாதிக்கிறத விட இதுல நிறைய சம்பாதிக்கலாமா? சீரியஸாவாக்கா? சீரியஸா சொல்லலாம். அப்ப நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். கண்டிப்பாங்க. எனக்கு இந்த இடம் ப்ராப்ளம் இருக்கு, நாளா கத்துக்க முடியுமா? எல்லாருமே கத்துக்கலாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா? அதாவது மேடம் பேசுறதுலயே வந்து தைரியம் வந்துடும் நமக்கு. அவங்க வந்து எல்லாருமே சொல்லி ஒரு டென்ட்ரல் அப்படின்ற மாதிரி நம்மள இறங்கிடுவோம். இதை விட்டு போகுது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ் மட்டும் கத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்களுடைய பேச்சு எல்லாமே இல்ல, ஒரு என்ன சொல்றது குணம் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்துட்டு இவங்க விட்டு போக எனக்கே மனசு வரல. ஆரிய ஒர்க்க கத்துக்கணும். இது ஒரு 3 மாசம், அது ஒரு 3 மாசம் இல்ல. எல்லாரும் பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க வீட்டுல இருந்தோட இங்க வந்து ஜாலியா இருக்கு. எவ்வளவு நீங்க எல்லாம் கஷ்டம் வீட்டுல இருந்தாலும் கிளாஸ் பண்ண ஒரு 2 மணி நேரம் இல்ல, நான் 2 மணி நேரம் போன மாதிரி இருக்குல்ல. பழைய மாதிரி ஸ்கூல்ல கூட அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க. இங்க வந்து இருக்காங்க எங்க வயசுக்குலாம். இங்க இந்த அளவுக்கு ஃப்ரெண்டுங்க இருப்பாங்கன்னா மேடம் ரொம்ப ஃப்ரெண்ட். எல்லாரும் மேடம் ரொம்ப ஃப்ரெண்ட். உங்க வயசு என்னக்கா? எனக்கு 52 நடக்குது. இப்போ இங்க வந்து யாருக்குமே வயசாக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறப்பா. நானும் வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோமோ. சரி, நீங்களும் ஏதாவது சுய தொழில் பண்ணணும், சொந்த கால்ல நிக்கணும். எல்லாரும் சொந்த கால்ல தான் நிக்கிறோம், ஆனா பினான்சியலி சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு வாங்க. கண்டிப்பா காயத்ரி மேடம் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்க மாட்டாங்க எங்கேயுமே. அமௌண்ட் கட்டினா கூட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டோம்ல, அவங்க வந்தானே வராட்டிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மேடம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, லீவ் எடுத்ததெல்லாம் போதும், எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. இல்ல உண்மையாலுமே வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சு ஃபோன் பண்ணியா மெசேஜ் போட்டுருவாங்க வந்துட்டு. ஏன்னா காசு வாங்கிட்டுமே அவங்க வந்தானா இன்னும் அடுத்த யாரும் ஒரு பார்ப்பாங்க. ஆனா மேடம் வந்து அப்படி கிடையாது. எல்லாருமே அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையோ ஒரு வேலை எங்க இடம் இல்லைங்க உட்கார்றதுக்கு, அந்த அளவுக்கு வராங்க எல்லாருமே. சரி சரி அடிச்சிடாதீங்க, நான் சும்மா ஒரு டவுட்ல தான் கேட்டேன், வேலை இல்ல. உண்மையாலுமே அது மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிளாஸ்ல வந்துட்டு வந்தா போறாங்க, நம்மளுக்கு என்னன்னு இருப்பாங்க காசு வாங்கிட்டாங்கன்னா. ஆனா இவங்க வந்து ஸ்டிக்கா லீவ் எடுத்தது போதும், ஊருக்கு போனதுல போதும், அழகா சொல்லி மெசேஜ் குழந்தை மாதிரி பேசி அனுப்புவாங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் சூப்பர். அதனால ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. தேங்க்யூ. உங்களது எனக்கே வந்து பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சிஸ்டர். உங்க அகாடமி எங்க இருக்கு, லொகேஷன் எங்க இருக்கு, கடைசி அட்லீஸ்ட் அது சொல்லிடுங்க. நம்ம சொல்லாம போறோம். இது வந்து புருஷவாக்கத்துல மதர்ஷா கார்டன் மதர்ஷா இருக்குது. மதர்ஷாக்கு ஆப்போசிட் சரவணன் ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் லைன்லயே உள்ள வந்தோம்னா SM மினி பார்ட்டி ஹால் இருக்குது. அந்த பார்ட்டி ஹால் பில்டிங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது ஸ்ட்ரீட் பேர் வெள்ளாளர் ஸ்ட்ரீட்ல காயத்ரிஸ் அகாடமி. மேல போர்டு பாருங்க, சின்ன போர்டா தான் இருக்கும், ஆனா நல்லா சொல்லி தராங்க, சூப்பரா சொல்லி தராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே ஒரு கொடி தூக்கி இருக்காங்க, எங்க மேடம் மாதிரி யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு தனியா, லேடிஸ்க்கு தனியா, ஆபீஸ் ரூம் தனியா வச்சிருக்காங்க. சோ இந்த டெஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ், லொகேஷன், இவங்க நம்பர் எல்லாமே வச்சிருக்கேன். ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க. அப்புறம் இவங்க கால் எடுக்கலன்னா எனக்கு கால் பண்ணாதீங்க, எனக்கு இதை பத்தி சொல்றதுக்கு பெருசா தெரியாது, இவங்க தான் இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேடம், சுய தொழில் பண்றவங்களுக்கு
இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம எல்லாம் ஏர்ன் பண்றோம், இத பண்ணாம இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் டிப் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப வந்து நான் பிசினஸே பண்ணாம வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது இருக்கிற மதிப்பை விட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 100 மடங்கு அதிகமான மதிப்பும் அதிகமான வேல்யூவும் இருக்குது, மரியாதை கிடைக்குது. அது வந்து எல்லா பெண்களுக்குமே கிடைக்கணும். வீட்ல வந்து சும்மா இருக்கிறத விட நம்ம ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஹஸ்பண்டுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து நம்ம படத்துல ஒரு ஏர்ன் பண்ணி கொடுத்தோம்னா அதுல கிடைக்கிற சந்தோஷமே பெரிய சந்தோஷம். சிஸ்டர், இது யூசுவலா நான் தான் சொல்லிட்டு இருப்பேன், சொந்த கால்ல நிக்கிற மாதிரி நம்ம ₹1 சம்பாதிக்கிற கொடுக்கிற ஒரு தைரியம் மாதிரி வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது. மத்தவங்களுக்காக இல்லைன்னா கூட நமக்காகவே, நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வர்றதுக்காகவே நீங்க சம்பாதிச்சு பாருங்க. அது ஒரு ₹5000 கையில வாங்கி பாருங்க, அது கொடுக்குற தைரியமே வேற மாதிரி இருக்கும். சோ நீங்களும் வீட்ல இருந்தே சும்மா இருக்கிற டைம்ல, அதாவது நீங்க வீட்டுல நிறைய வேலை செஞ்சாலும் சும்மா இருக்கிறதுதான் சொல்லுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் டைம் லெஷர் டைம் இருக்குல்ல, அந்த லெஷர் டைம்ல நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஆரி ஒர்க் அண்ட் பியூட்டிஷியன் அண்ட் டெய்லரிங் தான். எப்பவுமே கெட்டே போகாது இந்த பிசினஸ், ஒண்ணுமே ஆகாது அப்படின்ற, படுக்கவே படுக்காது அப்படிங்கிற ஒரு பிசினஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் டெய்லரிங். இந்த துணி சம்பந்தப்பட்டது எல்லாம் கண்டிப்பா. இதுல செல்லிங் கிடையாது, மார்க்கெட்டிங் கிடையாது. நீங்க ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு போனீங்கன்னா இது எங்க போட்டேன்னு கேட்டா நானே போட்டேன்னு சொன்னா உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர்ஸ் வரும். அது நீங்களே மாடலா இருக்கலாம், நீங்களே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. மேடம், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியா சொல்லி கொடுத்தாங்க, பிசினஸ் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல சும்மா இருக்காதீங்க, சம்பாதிங்க. நன்றி, வணக்கம்.